வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் ஃபேன் சத்தம் கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே ஃபேன் கிடையாது. அங்கே இந்த ரூமில் பாப்பாவுக்கு அப்படியே வேர்த்து போயிடுது, ரொம்ப அழுகுது. பாப்பாவுக்காக இன்றைக்கி இங்கேயே உட்காந்தாச்சு. ஆமாம், இன்றைக்கி ஒரு சடை முன்னாடி வந்துருச்சு, இன்னொரு சடை பின்னாடி போயிடுச்சு. இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வருது. என்ன காரணம் கேட்டேன், அதுக்குள்ளே நிறைய பேர் தவிச்சு போயிட்டாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, சும்மா சொல்கிறேன் அப்படிங்க. எனக்கு வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன வீடியோ காணோம், வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மெதுவாக வருமேட்டு. மகளிர் குழுவுக்கு இன்றைக்கி உள்கடன் எடுத்து கொடுக்க போனேன். 20ஆந்தேதி மகளிர் குழு கூப்பிட்டோம். அந்த பணத்தை உள்கடன் எடுத்து கொடுக்கலான்னு போனேன். நிறைய பேர் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஜிபே பண்ணும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அது நமக்கு ஒரு அவசரம்னா எடுக்க முடியல, செய்ய முடியல. சரி, நம்ம பேங்குக்கு போனால் அங்கே ஏடிஎம் கார்டே இல்லைங்கிறாங்க. பேங்க்லேயே ஏடிஎம் கார்டு இல்லையா? அப்போ ஐஓபியில் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோமேன்னு போனால் அங்கே அவ்வளோ கூட்டம். போன வேலையே ஆகலை எனக்கு. ஆனால் யாருக்கு பணம் எடுத்து கொடுக்கணுமோ அவங்களுக்கு ஒப்படைச்சிட்டு வந்தாச்சு. சரின்னு வீடு கட்டுற இடத்துக்கு போனோம். போய் பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு, நமக்கு ஆசை இருக்கும்ல. எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டே போக மாட்டார். ஏன்னா இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டுக்கும் நம்ம வீடு கட்டுறது வீட்டுக்கும் கொஞ்சம் தூரமாக இருக்குது. என்ன கூட ஒரு 5-6 தெரு இருக்கும். உள்ளூர் தான், ஆனால் அவ்வளோ தூரம் கூப்பிட்டு போயிட்டு, பாப்பா வேறு இருக்கா. அங்கே எங்கள் வேப்ப மரம் இலை பூரா கொட்டி கிடக்கு. மரத்தில் ஒரு இலை இல்லை. அதை தழுக்கணும்னா இன்னொரு 2-3 மாதம் ஆகும். அது வரைக்கும் வெக்கையில் இருக்க முடியாது இல்லையா? வெயிலில் பாப்பா வச்சுக்கிட்டு, அதனால் நீ வீட்டுக்கு போன்ட்டாங்க. சரின்ட்டு இன்றைக்கி கூப்பிட்டு போக மாட்டார். வெக்கையாக இருக்கும்னு கூப்பிட்டு போக மாட்டார். வயக்காடாரு இவ்வளோ நாள் குளிரும் பாப்பாவுக்கு சளி பிடிக்கும்னு கூப்பிட்டு போகல. இப்போ வெக்கையாக இருக்குது, வெயில் அடிக்குதுன்னு கூப்பிட்டு போகல. இன்றைக்கி போயே ஆகணும்ட்டு போய், எனக்கு ஆசை இருக்கும்ல நம்ம வீடு கட்டுறதை பார்க்கணுன்ட்டு போய் சுற்றி பார்த்துட்டு, மேஸ்திரியாக இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இங்கே ஜன்னல் எங்கே வரும், செல்ஃபு எங்கே வரும், சிங்க்கு எங்கே வரும், ஆசை தானே எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குங்களே. ஆமாம், ஏன்னா நான் இருந்த எங்கள் வீட்டில் நான் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் என் பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எனக்கு செல்ஃபே இருக்காது அடுப்படியில். ஜாமான்லாம் எப்படி வாங்கிட்டு வரணும், டப்பாவில் அப்படியே கவரில் தான் வச்சுருப்பேன். அதனால் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி எனக்கு எப்படியாச்சும் செல்ஃபு எல்லாம் எங்கே இருக்கணும் அந்த ஒரு ஆசை இருக்கும்ல. அதை எனக்கு தெரிஞ்சுக்கணுன்ட்டு நான் மேஸ்திரிட்ட ஐயாட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். எங்கடே வரும், அது அங்கே வரும், இது எங்கே வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 2 பெட்ரூமுங்க, சந்தோஷம் தானே. நம்ம வீட்டில் பெட்ரூமே இல்லாமல் இருந்துச்சு, இப்போ பெட்ரூம் அது 1 இல்லை 2. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா 2 மையங்க இருக்காங்க இல்லையா. பொம்பளை பிள்ளை வேறு பூரா நறுக்குன்னு குத்துதாங்கனாங்கன்னா போட்டுக்கிறது. தெரியலையா மூஞ்சி எட்டி பார்க்குறது. 2 பையங்க இருக்காங்க, பொம்பளை பிள்ளை இருக்குது. நாளைக்கு அந்த பிள்ளைக்குன்னு ஒரு ப்ரைவசி வேணும் இல்லையா. அதனால் 2 பெட்ரூமாக போட்டாச்சு. வசதி வாய்ப்பு வந்தால் பிற்காலத்தில் மேலே இருந்தால் பார்த்துக்குறோம். இதுக்கே எப்படி வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்ட்டு போய் எனக்கு ஆசை. போய் வீட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு ஒரு ஷார்ட்ஸுக்கு வீடியோ எடுத்துகிட்டு, வீடியோ அதை கோச்சிக்கிறாதீங்க. அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, ஏன்னா இப்போ எங்களுக்கு மேலுக்கு முடியாமல் போயிடுது. அதனால தான் நான் காட்டாமல் இருக்கேன். ஒட்டுவாக பாருங்கள், சென்ட்ரிங் போடுவாங்க பாருங்கள். போட்ட மறுநாளே இல்லை சென்ட்ரிங் போடுற அன்னைக்கே உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். ஏன்னா நான் எதையுமே உங்கள்கிட்ட மறக்கவே மாட்டேன், அந்த ஒரு விஷயத்தை தவிர. பாப்பா ஃபோன் கீழே விழுந்துரும், இங்கே வரமாட்டோம், எடுக்கக்கூடாது, இங்கே வா, அதே தள்ளி விட்டு போயிடாத. சென்ட்ரிங் போட்ட உடனே எச்சியில் ஊற வச்சுருக்கேன். இந்தா சென்ட்ரிங் போட்டோடனே காமிச்சிட்றேன். அதான் ஆவலாக இருக்கேன், உங்களுக்கு மேலே நான் ஆவலாக இருக்கேன். நீங்கள் சொல்ல மறந்துட்டேங்க. என்னங்க செங்கல் கிடைக்க மாட்டேங்கி, செங்கல் விலையும் இப்படி சொல்கிறாங்க. யாராவது கும்பகோணத்தில் இருந்தீங்கன்னா செங்கல் மட்டும் எனக்கு கொஞ்சம் விசாரித்து சொல்லுங்கள். கும்பகோணத்தை சுற்றி கிராமங்களில் யார் இருந்தாலும் செங்கக்காவா இருந்துச்சு அப்படின்னா, செங்கச்சூளம்போ எங்கள் ஊரில் இங்கே காவாங்கிறாங்க. செங்கல் இருந்தால் சொல்லுங்கள். உங்கள் சகோதரியாக நினைத்து கொஞ்சம் விலை மட்டும் கொஞ்சம் 1 ரூபா 50 காசு குறைச்சி கொடுங்க. ஒரே விலையாக சொன்னால் எப்படி? நம்மளும் ஒரு வீடு கட்டணும்னு சொந்த வீடு கட்டணும்னு ஆசை இருக்காதா?
அப்படி விலை சொன்னீங்கன்னா அப்புறம் கடன் தப்பாயிருங்களே. அதனால் கும்பகோணத்தில் உள்ளவங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நீங்கள் கும்பகோணத்தில் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா செங்கச்சூளை செங்கக்காவா யாராவது வச்சுருந்தாங்கன்னா எனக்கு செங்கல் மட்டும் கொஞ்சம் விசாரித்து கமெண்டில் சொல்லுங்கள். நம்பரு எங்கள் வீட்டுக்காரர் நம்பர் கொடுக்குறேன், எப்பயும் போல் கமெண்டில் கொடுக்குறேன். ப்ரமோஷன் பண்ணணுன்னாலும் சரி, இல்லை யூடியூப் பற்றி சொல்லணுன்னாலும் சரி, டவுட்டு கேட்கணுன்னாலும் சரி, என்னால் நான் ரொம்ப எல்லாம் கேட்க மாட்டேன், பயப்படாதீங்க. நேற்று கூட ஒரு அக்கா, அந்த அக்கா கூட கமெண்ட் போட்டிருந்தாங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் நல்ல மனசுக்குன்ட்டு. ரொம்ப சந்தோஷம். விலையெல்லாம் ரொம்ப சொல்ல மாட்டேங்க. என்னை மாதிரி தான் நான் எல்லாரையுமே நினைப்பேன். நான் எப்படி கஷ்டப்பட்டு வந்தனோ அது மாதிரி தான் நான் எல்லாரையுமே நினைப்பேன். கவலைப்படாதீங்க, நீங்கள் கொடுக்குறத கொடுங்க தான் நான் சொல்லுவேன். நல்ல வசதியாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் ஒரு 100 200 சேர்த்து கொடுங்க. கஷ்டப்படுறவர்களாக இருந்தால் நான் நிறையெல்லாம் கேட்க மாட்டேன். நீங்கள் கொடுக்குறத கொடுங்கன்னு சொல்லுவேன். அதனால் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி செங்கல் மட்டும் எனக்கு கொஞ்சம் விசாரித்து சொல்லுங்கள். கமெண்டில் நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டு கேளுங்க, சரிங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினச்சேங்க. இப்படித்தான் பேச்சுவாக்கில் மறந்து போயிடுது. நான் நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு வயசு கிட்டத்தட்ட 60 வயசுக்கிட்ட. அந்த அம்மா ஒரு இடுப்பில் ஏதோ அலர்ஜி மாதிரி இருக்குன்ட்டு ஒரு மருந்து வாங்கியிருந்தாங்களாம். களிம்பு மாதிரி, பேஸ்ட்டு மாதிரி. அது என்ன சொல்லுவீங்க, களிம்புக்கு இங்கிலீஷில் என்ன பேஸ்ட்டா, ஆயில்மெண்ட்டு வாங்கியிருந்தாங்களாம். அது போட்டதுக்கப்புறம் ரொம்ப புண்ணாக போயிடுச்சாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தா ஆயில்மெண்ட்டில் அந்த எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சு போயிருந்துருக்கு. இந்த மார்ச்சோட முடிதான், மார்ச் இல்லை, மார்ச்சோட முடிதான். அவங்க அது தெரியாமல் வாங்கிட்டாங்க போல். 2 வருஷத்துக்கு முன்னாடி தயாரித்ததான், 2024. அதனால் அவங்க தெரியாமல் போட்டு. அதனால் நீங்கள் ஏதாவது பொருட்கள் வாங்குறீங்க, மருந்து மாத்திரைங்க, பிள்ளைகளுக்கு எதாவது வாங்குறீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டு பார்த்து வாங்குங்கன்ட்டு அந்த அம்மா சொன்னாங்க. அதேமாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. இப்போ நம்பர் கொடுக்கறதுனால எல்லோரும் மெசேஜில் போட்டு விட்றாங்க, ஃபோன் பண்ணின்னு சொல்கிறாங்க. இன்னொரு அம்மா சொல்ல சொன்னாங்க, அந்த அம்மா தான் சொல்ல சொன்னாங்க. அம்மா அவங்க கோயிலுக்கு போயிருந்தாங்களாம். அங்கே விளக்கு ஏற்றி வைக்கிறாங்கல்ல, அந்த விளக்கில் உள்ள எண்ணெயெல்லாம் அங்கங்கே சிந்தி செதறி நடந்து போகிறவங்களுக்கும் வலிக்கி விட்டு அவங்க மருமக விளக்கு ஏற்றிட்டு வந்தாங்களாம். அவங்க புடவையில் நெருப்பு பிடிச்சிருச்சான். அதனால் கோயிலில் விளக்கு ஏற்றுறேன்ற பேரில் அங்கங்கே ஏற்றி வைக்காமல் விளக்கு ஏற்றுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல, அங்கே மட்டும் ஏற்றுங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணுமான்னு அந்த அம்மா சொல்ல சொன்னாங்க. இது ஒரு விழிப்புணர்வு மாதிரி தானே. விளக்கு அங்கங்கே ஏற்றக்கூடாது. ஏற்றுறதுனால மற்றவங்களுக்கு உடம்புக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா, உயிருக்கு ஆபத்தாகக்கூடிய விஷயம். அதனால் தயவு செஞ்சு விளக்கு எங்கே ஏற்றணுமோ அங்கே மட்டும் ஏற்றுங்க. சாமி முன்னாடி தான் ஏற்றணும், சாமி பாதத்தில் தான் ஏற்றணும். தெரியாமல் விளக்கில் உள்ள எண்ணெய் கொட்டும், வயசானவங்க வலிக்கு விழுந்தாங்கன்னா போச்சு. அதனால தான் அந்த அம்மா சொல்ல சொன்னாங்க. நானும் அவங்களுக்கு சார்பாக நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன். மறக்காமல் இந்த செங்கலை மட்டும் எனக்கு விசாரித்து சொல்லுங்கள். எல்லோரும் நல்லா இருப்பீங்க. எனக்கு செய்கிற ஒரு உதவி மாதிரி நினச்சிக்கோங்க. நாங்கள் பணம் கொடுத்துருவோம். பணம் ஓசிக்கலாம் கேட்கல, பயந்துடாதையாவது கமெண்டில் சொல்ல போகிறாங்க ஓசிக்கு கேட்குறீங்கன்ட்டு. பணம் கொடுத்துருவோங்க. கொஞ்சம் வேலை குறைச்சி ஒரு 50 காசு, 1 ரூபா குறைச்சி கொடுத்தா அவங்களும் நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லா இருந்துருக்கோம். அவ்வளோதாங்க. தயவு செஞ்சு செங்கல் கிடச்சா சொல்லுங்கள். பாய் பாப்பா, பாய் சொல்லுமா, பாய் சொல்லு. அது சொல்லாது, பாய்.